ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னும் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இந்த மேச ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, முக்கியமாக இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேச ராசி அப்படிங்கிறது 12 ராசிகளில் முதல் ராசியை இடம் பிடித்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த மேச ராசி. மேச ராசிக்கு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். மேலும் இந்த ராசிக்கான இஷ்ட கடவுள் முருகப்பெருமான். ஸோ நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் நடைபெறாத விஷயங்கள் கூட நடைபெறும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படியாப்பட்ட கஷ்டங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த கஷ்டத்திலிருந்தும் கூடியவரோட அந்த முருகப்பெருமான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நிகழ்த்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லவங்களாகவும் பேசுவதற்கு இனிமையானவர்களாகவும் காணப்படுவாங்க. யாருக்கிட்டனாலும் டக்கு டக்குன்னு பேசி பழகக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான மைனஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏமாளித்தனமாக இருக்கிறது தான். யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவாங்க. ஒரு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட தன் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் விவரமாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஏமாளிகளாக தான் இருப்பாங்க. லொடலுடன் பேசக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இருக்காது. யாருக்கிட்டனாலும் எந்த விஷயமா இருந்தாலும் டக்கு டக்குன்னு கேட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருப்பதுனாலேயே இவங்களுக்கு பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்குங்க. இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபம் தான். இவங்களுக்கு கோபம் அவ்வளோ சீக்கிரம் வராது. வந்துச்சு அப்படின்னா ஐயோ அப்பா இப்படிப்பட்ட மனுஷனா இப்படி கோவப்படுறான் அப்படின்ற அளவுக்கு அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குணம் இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இவங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக மற்றவங்க நேசிக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நட்பு வட்டாரமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நகைச்சுவை ஆற்றல் அதிகமாக இருக்கும். இதனாலேயே சுற்றி இருக்கவங்கள எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க. இதனால தான் இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. யார் எது சொன்னாலும் ஏமாறுவாங்க, எது சொன்னாலும் நம்புவாங்க. ஒருத்தங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்கள நம்பக்கூடிய நபர்களாக தான் இந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு யாருக்கிட்டையும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேச மாட்டாங்க. மனசு கவலைப்படுற மாதிரி பேச மாட்டாங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்காமலே முதல் இடத்துல நின்று அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவை மேசராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6வது இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அஷ்டாதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் 6வது இடத்திற்கு வரும்பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்க போகுது. மேலும் தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் உயர்வு, கடன் சுமை குறைதல் போன்றவை கிடைக்குங்க. சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்குங்க. பஞ்சம ஸ்தானாதிபதி சூரியன் பஞ்சம ஸ்தானத்திலேயே பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தேக்க நிலைகள் அப்படிங்கிறது மாறும். தெளிவு பிறக்கும். ஊக்கமோ உற்சாகமோ அதிகரித்து உடனுக்குடன் காரியங்களை செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்கு சுக்கிரன் ஆவணி மாதம் 5ஆம் தேதி அன்று சென்றிருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதிக விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்பீர்களா என்று கவலைகள் நீங்குங்க. மேலும் பூமி, வீடு போன்ற விஷயத்தில் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலை விரிவு செய்ய முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புத சுக்கிர யோகம் இருப்பதால் நல்ல சம்பவங்கள் நிறைய நடக்க போகுது. இதனால் மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க. ஆனி மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு புதன் பகவான் சென்றிருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. படித்து முடித்து வேலை கிடைக்காமல் இருக்கும் பிள்ளைகளில் இருந்து வந்த அவர்கள் வேலை தேடி நல்ல வேலைக்கு போவாங்க. உத்தியோகத்தில் மாற்றத்திற்காகவோ அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். உடன்பிறப்புக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒற்றுமை பலப்படும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் சிக்கல்கள் நீங்கும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் அரசு வழியில் அனுகூலமான விஷயங்கள் கிடைக்க போகுதுங்க. மேலும் ஆவணி மாதம் 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் 7வது இடத்துல சஞ்சரிக்கும் போது அவர் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிகிறது. இதனால் உங்களுக்கு நிறைய விதமான யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்து வைக்கக்கூடிய புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இடம், பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனத்தை செலுத்துவீங்க. மேலும் ஆவணி மாதம் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. தனாதிபதியான சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தனவரவு தாராளமாக கிடைக்கும். இனத்தார் பகை மாறும். எடுத்த காரியத்தை எளிதில் முடிப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதிக்கு மேலே செழிப்பு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இதுக்கு மேலே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2, 3, 7, 8, 13, 14. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்ட வெற்றி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களால் பெற முடியும். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. இதனால் மனதில் நிறைவும் நிகழ்ச்சியும் கிடைக்கும். கடன் வாங்கி அட்வான்ஸ் வாங்கி கடன் அடைப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆன்ம பலம் பெருகி ஆரோக்கிய தொல்லைகள் குறைய போகுதுங்க. கைவிட்டு போகும் நிலையில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் தீர்ப்பின் மூலமாக சாதகமான பலன்கள் அடையும். திட்டமிட்டு வெற்றி பெறுவீங்க. தங்கம், வெள்ளி, அழகு, ஆடம்பர பொருள் அதிகமாக சேருங்க. காரிய தடை, மன சஞ்சலம் குறையும். வாடகை வீட்டில் வசித்தவர்களுக்கு சொந்த வீடு குடியேறக்கூடிய நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகள் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.